வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு எரிகோவில் பிரவேசித்து, எரிகோ என்பது ஒரு பட்டணம், அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர், அவரை அறிந்து கொள்ளணும். எல்லாரும் சொல்கிறாங்களே இயேசு இயேசுன்னு. அவர் அற்புதம் செய்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுக்கிறாரு, சப்பானியை நடக்க பண்ணுகிறார், ஜனங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார், துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறார்னு சொல்கிறாங்களே, இந்த இயேசுவை நானே பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய பதவியில் இருந்த மனிதன், அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. அவரை பார்க்கணுன்னு ஓடி போகிறான். இயேசு அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவன் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். அதான் சரித்திரம், அது எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த இயேசு எப்படிப்பட்டவர், நம்மை உண்டாக்கின கடவுள், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர். நமக்கு பல நம்பிக்கை இருக்கலாம். ஒருத்தர் சொன்னார் மனுஷ குரங்கிலிருந்து வந்தான், அது உன்னுடைய நம்பிக்கை, அது சரியான நம்பிக்கையாக இருக்க முடியும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அதனால் அதுதான் சரி என்று நம்ப முடியாது. அது அவனுடைய புத்தியிலே வந்தது. ஆனால் மனிதன் தேவனால் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் குரங்கிலிருந்து வரவில்லை, என் தேவனால் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன், அவருடைய சாயலை உண்டாக்க நான் அதை விசுவாசிக்கிறேன், அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படி ஒவ்வொருவருக்கும் கடவுளை பற்றிய நம்பிக்கை உண்டு. உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள். ஆனால் எல்லாம் சரியாக இருக்குமா? இருக்காது. உண்மையான அந்த தெய்வம் கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர், நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நமக்கு என்ன செய்வார், நமக்காக என்ன செய்தார். ஏதோ அவர் வந்தார், கல்யாணம் பண்ணார், 2 பொண்டாட்டி கட்டினார், அவர் இப்படி ஆனார் அப்படி ஆனார்னா அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? கடவுள் என்று சொல்கிற எனக்கு என்ன செய்தார், எனக்காக என்ன செய்தார், அவர் இப்போ எனக்கு என்ன செய்ய முடியும்? என்கிட்ட அது கொண்டு வா, இது கொண்டு வா, அங்கே வா, இங்கே வா, இந்த பணத்தை கூட அதை கூட கேட்குறாருன்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? நம்முடைய நம்பிக்கையில் கொஞ்சம் ஒரு ஆறுதலாக தெரியும். அது முழுமையான விடுதலையும் அல்ல, ஆசீர்வாதமும் அல்ல. அவர் என்றால் நம்மோட பேசணும், நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட ஒரு தாயை போல தகப்பனை போல இருக்கணும். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். நீங்கள் விரும்பணும், என்னை உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர், இவர் உண்மையாக இருக்க முடியுமா, இவரா அவரா இவரா, இதை சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால் யார் எனக்கு தெரியணும்னு தேடி பாருங்கள், நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த வேத புஸ்தகத்தில் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று பல காரியம் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டது இன்றைக்கி நடக்குதா அதை தான் பார்க்கணும். என்றைக்கோ எழுதி வச்சாங்க, அப்போ சொல்லியிருக்குதையா, அந்த காலத்தில் இருந்தே முன்னோர்கள் என்ன தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசி விதண்டவாதம் பேசி நமக்கு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு அது நடக்குதா? 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு அற்புதம் செய்தார் பேசினார், நீங்கள் இன்றைக்கி பேசுகிறாரா? இன்றைக்கி அற்புதம் செய்கிறாரு. அதுக்கு தானே இந்த சாட்சிகளை உங்கள் முன்னால் காண்பிக்கிறோம். இதை மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது, அனுபவங்கள் இருக்கிறது. அது கற்பனை கிடையாது, அவனுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ரியல் உண்மையான அனுபவம் அல்லவா? ஏதோ ஒருத்தர் 2 பேர் சொன்னால் அது எப்படி நம்புறதுன்னு சொல்லலாம். ஆயிரங்கள், எல்லா நாடுகளிலும் எங்கே போனாலும் நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்போ இந்த கடவுள் எப்படிப்பட்டவர், இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அது அறியும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுல ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அதில் ஒன்று சமாதான பிரபு, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று அவருக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறாரு. கடவுளுக்கு பல பெயர்களை வேதத்தில் பார்க்க முடியும். அவர் சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. ரோமர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த வசனங்களிலெல்லாம் சமாதானத்தின் தேவன், வானத்தின் பூமியை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன் என்பதாய் சொல்லப்படுகிறாரு. அந்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார். ஒளியாயிருக்கிறவர், வார்த்தையாயிருக்கிறவர், மனிதரால் பார்க்க முடியாத ஒரு தேவன் மனிதர்களை சந்திக்க ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவர் இறங்கினார். அவருடைய தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார்.
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தேவன். சமாதான பிரபுவாக உலகத்தில் வந்தார். எதற்காக? ஏன்னா மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை. சமாதானம் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகம். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்கிறா? யோசித்து பாருங்கள். மெய்யான சமாதானம், அதாவது உண்மையான சமாதானம், தெய்வீக சமாதானம் இருக்குதான்னு யோசித்து பாருங்கள். இயேசு ஒரு காரியம் சொன்னார். இயேசுவை போல இப்படி ஒரு வார்த்தை யாரும் சொன்னது இல்லை, சொல்லவும் முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? எத்தனையோ அவதாரங்களை குறித்து கேள்விப்படுறோமே. மனிதர்கள் மேலே அக்கறையோட கூட மனிதர்களை பார்த்து இப்படி சொன்ன ஒரு கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யோசிங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் பிள்ளைகளே, என்னுடைய சமாதானத்தை தர. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கடவுள், நான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், எனக்குள் இருப்பது தேவ சமாதானம், டிவைன் பீஸ். அந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். அந்த சமாதானம் என்ன? உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுப்பதில்லை. உலகத்தில் ஒரு சமாதானம் சொல்லுவாங்க. எப்போ ஒரு வெற்றி வந்துட்டா ஒரு சமாதானம் வரும், அப்புறம் ஒரு வியாபாரத்தில் லாபம் வந்துட்டா ஒரு சமாதானம் வரும், ஒரு நன்மையை பார்த்துட்டா சமாதானம் வரும். அது என்றைக்கு நிலைச்சிருக்குமா? மறுபடியும் தோல்வி வரும், மறுபடியும் நஷ்டம் வரும், இழப்பு வரும், அப்போ எல்லாம் போயிடும், பாதிக்கப்பட்டு விடும். அது நிலையான சமாதானம் அல்ல. நீ குடிகாரங்கள் போதை மருத்துவங்களை பயன்படுத்தினவங்களை கேளுங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு குடிக்கிற ஐயா, நிம்மதியே இல்லை. கோடிக்கணக்கான பேர் குடிக்கிறாங்க, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று. அதான இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்குறோம். அவன் குடிச்சுட்டா சமாதானம் வந்துடுமா? போதை இருக்க வரைக்கும் அந்த துக்கத்தை மறந்து போய் மனநிலை பாதிக்கப்பட்ட மயக்கத்தில் இருக்கிறாங்களோ தான். மயக்கம் தெளிஞ்சு நார்மலுக்கு வந்தோன்னா மறுபடியும் துக்கம், கவலை. அப்போ அது நிரந்தரமான சமாதானத்தை உலகத்தில் எதுவும் தர முடியாது. அதனால் தான் இயேசு சொல்கிறார், நான் கொடுக்கிற சமாதானம் நிரந்தர சமாதானம். நம்மை சுற்றிலும் பாடுகள், பிரச்சனை, வேதனை, நெருக்கம், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பாதிக்கவே முடியாது. அதான் டிவைன் பீஸ் என்பது எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் பாதிக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, என்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறான், வீடியோவில் பேசுகிறான், திட்டுறான், ஏசுகிறான், அது மாதிரி நிறைய காரியம் நடக்குது. பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறான், கேவலமாலாம் பேசுகிறான். இதெல்லாம் கேள்விப்படும் போது நான் சோர்ந்துருவேன், நான் பயந்துருவேன், கலைஞர். ஆனால் ஒன்றுமே என் உள்ளத்தை பாதிக்கிறதே இல்லை. எப்போவுமே உள்ள சமாதானமாக, யார் என்ன பேசுனா நமக்கு என்ன, யார் என்ன திட்டுனா நமக்கு என்ன, ஐயோ இப்படி பேசுகிறானு அப்படி பேசுகிறானு, இல்லாத பொருளாது பேசுகிறான், சோர்ந்து போக இல்லை. எனக்கு ஆண்டவர் கொடுத்த சமாதானம் நிரந்தரமானது, எதுவும் என்னை பாதிக்காது. எத்தனை பேர் என்ன பேசினாலும் சொன்னாலும் என் உள்ளத்தின் சமாதானம் பாதிக்காது. ஏன்னா அது தேவ சமாதானம். எதுவுமே நம்மை பாதிக்காத, எப்பொழுதும் நமக்குள்ள நிம்மதி, ஆத்ம அமைதி. படுத்தா நிம்மதியை தூங்குறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போகட்டும், அது என்னை பாதிக்காது. நம்ம உள்ளத்தை, நம்முடைய சமாதானத்தை எதுவுமே பாதிக்காத அளவு கொடுக்கிற சமாதானம் இருக்கிற, அதான் தேவ சமாதானம். இருந்தாலும் இல்லாட்டாலும் சமாதானம், தோல்வி வந்தாலும் சமாதானம், உபத்திரம் வந்தாலும் சமாதானம், ஒரு வியாதி வந்தாலும் சமாதானம், பதஷ்டம் வராத ஒரு சமாதானம். நான் உங்களை போல பாடுள்ள எல்லாமே வரும். என் மனைவிக்கு 2-3 முறை மரணக்கட்டு வந்தது. டாக்டர்ஸ் என்னை அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. என் மனைவி பாதிக்கப்பட்டு நானே உட்காந்து 3 டாக்டர்ஸ் என்கிட்ட உட்காந்து பேசுகிறேன். 3-4 டாக்டர்ஸ் உங்கள் மனைவிக்கு இருக்கிற வியாதி காரியம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு 2 நாள் ஆகும். ஏன் டாக்டர் என்று கேட்டேன். என்ன வைரஸ் தாக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு நாங்கள் அதுக்கு அனுப்பியிருக்கிறோம் மேலே, அது வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். அவங்க பேசும்போது நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அப்பவும் என் உள்ளத்தில் கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை, பதஷ்டமும் இல்லை. நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் உங்கள் கடமை செய்யுங்க. அவன் டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு சோகம் கொடுத்துட்டார். அவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆனால் அது என்னை பாதிக்கலை, என் உள்ளத்தை பாதிக்கலை. அதான் தேவ சமாதானம். என்ன நடந்தாலும் உள்ளத்தை பாதிக்காமல் எப்பவுமே நிம்மதியாக இருக்குங்க பார்த்தீங்களா? அதுதான் இயேசு தருகிற நிரந்தர சமாதானம். அதை தருகிறேன்னு சொல்கிறார். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், தேவ சமாதானத்தை கொடுக்க. சரி, நம்முடைய சமாதானத்தை பாதிக்கிற விஷயம் என்ன? அவர் எப்படி எனக்கு சமாதானம் கொடுக்க முடியும்? இன்றைக்கி உங்கள் உள்ளத்தை சமாதானம் இல்லை, பாதிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு தான் இருக்கிறீங்க.
ஏன் இந்த பாதிப்பு? சமாதானம் இல்லை தெரியுமா? ஒரு 3 சம்பவங்களை வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். முதலாவது, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 50வது வசனத்தில் இயேசு தன்னை தேடி வந்த ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், மகளே நீ சமாதானத்தோட போ. அவங்க சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இயேசுவை தேடி வந்தாள். அவளுக்கு ஏன் சமாதானம் இல்லை? அவளுடைய சமாதானம் ஏன் பாதிக்கப்பட்டது? இதே லூக்கா 7ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தில் அவள் பாவியான ஒரு பெண், பாவத்தில் வாழ்ந்த ஒரு பெண், கண்களின் இச்சையிலும் மாமிச இச்சையிலும் விபச்சாரத்தில் வாழ்ந்த ஒரு பெண், மனம் போல வாழ்ந்த ஒரு பெண். இதுதான் சந்தோஷம். அனுபவிக்கணும் உலகத்தை அனுபவித்து சமாதானத்தை இழந்து விட்டாள். இன்றைக்கி வெளியில் சந்தோஷமாக காணப்படுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூடும்போது குடிக்கிறது, வெறிக்கிறது, ஜாலியாக சந்தோஷமாக தெரியும். ஆனால் தனியாக வீட்டுக்கு போகும்போது நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூங்க முடியல. அதனால் போதை மாத்திரை, போதை போட்டு தான் மயக்கத்தில் தான் தூங்குவது. எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? இன்றைக்கி அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? நிம்மதி இல்லையே, தூக்கம் இல்லை, ஒரு நிம்மதியாக தூங்க முடியல, சமாதானம் இல்லையேன்னு சொல்லி. பாவம் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. குடிக்கிறவங்க, வெறிக்கிறவங்க, போதை வசு பயன்படுத்துகிறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் பண்ணுறவங்க, அநியாயம் செய்கிறவங்க, அக்கிரமம் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுடைய சொத்தை திருடுறவங்க, அடுத்தவங்களை பாதிக்கிறவங்க, சுயநலத்துக்காக மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறவங்க, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளத்தில் சமாதானம் இருக்கவே இருக்காது. இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்போ அந்த பாவம் சமாதானத்தை பாதிக்கிறதில்லை. எப்படி சமாதானம் பெறும்? தன் பாவத்தை உணர்ந்து ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது இயேசு அவனுடைய பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை தருகிறார். பாருங்கள், 40 வருஷம் மதுபானம் குடி, நிம்மதியாக தூங்க முடிஞ்சுதா? நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. படுக்க பக்கத்தில் எப்பவும் அந்த சாரையை பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு தான் படுக்கைக்கு போடுவது. எவ்வளோ பரிதாபமான வாழ்க்கை. அப்போ இது 40 வருஷம் இனிமேல் எனக்கு விடுதலை உண்டா? இயேசு சந்திக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமில்ல, பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்து இப்போ எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறார் பாருங்க. நிம்மதி, சந்தோஷம். உங்கள் கண் முன்னால் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி பல லட்சங்களை என் ஊழிய பாதையில் நான் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ இவ்வளோ நிம்மதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த பாவத்திலேருந்து இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு உடைய மதுபானம், போதை வஸ்துகள், ரகசிய பாவம் உடைய மனசாட்சியை வாதிக்குது, குற்றப்படுத்துது. அதை விடவும் முடியல, நிம்மதியாகவும் இருக்க முடியல. பாவம் அடிமைப்படுத்தி விட்டது, அதனால் சமாதானம் இல்லை. இயேசு சொல்கிறார், என் மகனே மகளே, நான் உன் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் மாத்திரம் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர். எத்தனை வருஷம் விரதம் இருந்து 40 நாள் பயபக்தியாக இருந்து என்னென்னவோ செய்தோம். ஒரு பீடியை விட முடியலையே. இதான நம்முடைய நிலைமை. ஒரு கையில் இருக்கிற பீடியை விட முடியலையே. எப்பண்டாவது முடியும்னு உடனே வந்து சாரை வாங்கி குடிச்சிட்டு தானே வீட்டுக்கே வருவது. நம்ம பக்தியை நமக்கு என்னத்தை கொடுத்தது? இவ்வளோ பக்தியாக இருந்தோமே, என்ன மாற்றத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம்? இலவசங்க. இயேசு கொடுக்குற பாவ மன்னிப்பு இலவசம். சமாதானம் பணம் கொடுத்து வாங்க முடியாது, பாவ மன்னிப்பு பணம் கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் பிரயாசப்பட்ட பாவ மன்னிப்பை வாங்கவே முடியாது. நான் 4 மாவட்டியில் போய் தேவனுடைய வீட்டை 40 முறை சுத்தனை பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டார். அப்படிலாம் பாவ மன்னிப்பை பெற முடியாது. எங்கள் ஊர்லேருந்து 4 மாவடிக்கு காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போய் கடவுளை தேடினேன், பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டார். அப்படி பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. நான் இவ்வளோ காணிக்க கொடுத்தேன், என்னுடைய பாவெல்லாம் மன்னிக்கப்பட, அப்படி பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. பாவம் மன்னிப்பு படணும். ஆனால் தன் பாவி என்பதை முதல்ல உணரணும். ஐயோ, நான் பாவம் செய்துட்டேன், என் உள்ளத்தில் என்ன பாவம் இருக்குது. பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவரிடத்தில் வரணும். ஆண்டவரே, என் பாவத்தை எனக்கு மன்னியும். உங்கள் பாவத்தை மன்னிக்க தகுதி பெற்ற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். ஏனென்றால் மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்க அவர் மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவையிலே தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினார். பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு கேள்விப்படுறோம்ல, சாபத்துக்கு பரிகாரம் பண்ண, அது என்ன பரிகாரம்? இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி பரிகாரத்தை உண்டாக்கி விட்டார். நம்ம அதை விசுவாசித்தால் போதும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். பணம் செலவு பண்ண வேண்டாம், நம்மை வருத்தி கொள்ள வேண்டாம். அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். என் பிள்ளைகளே, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டேன். நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? நீ வந்து இலவசமாய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். உள்ளத்தில் பெரிய தேவ சமாதானம் வந்துவிடும். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம். ஒரு சமயம் ஒரு ஐயா வந்தார், ரொம்ப துக்கமாக இருந்தார், சோகமாக இருந்தார். உங்களை தனியாக பார்க்கணுன்னார். சரி வாங்கினே ரூமில் உட்கார வச்சு பேசினேன். என்ன விஷயம்? கண்ணீர் விட்டு அழுதார். நான் பக்தியாக இருக்கிறேன், கடவுளெல்லாம் தேடுறேன், ஜெபெல்லாம் பண்ணுறேன், உள்ளத்தில் நிம்மதி இல்லை, நிம்மதியாக தூங்க முடியல. ஏன் நீங்கள் தான் பக்தியாக இருக்கிறீங்களே,
இல்லை நான் செய்த பாவம் என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது, நான் செய்த பாவம் என்னை குற்றப்படுத்துகிற பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அந்த பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நிம்மதிக்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த பாவம் என்னை பாதிக்குது. அப்போ இந்த பாவம் நான் செய்த பாவம் யாருக்கும் தெரியாது. நான் வெளியில் பக்தி உள்ளவன் நல்லவன், நான் உள்ளுக்குள்ளே அந்த பாவம் செய்ததுனால் நிம்மதி இல்லை. என்ன செய்கிறது? நான் வேறு வசனத்திலிருந்து சொன்னேன், ஐயா உங்களுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். ஏன்னா உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். அவர்கிட்ட உங்கள் பாவத்தை சொல்லுங்கள், எனக்கு தெரிய வேண்டாம், யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நிம்மதி கொடுங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். இவ்வளோதானா? அவ்வளோதான், இலவசம். நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். அங்கே போய் இங்கே விழுந்து அங்கே விழுந்து தேவையில்லை. அதெல்லாம் இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரு. வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவை சுமந்து காலில் செருப்பு கூட இல்லாமல் வீதி வழியாக இழுத்து கொண்டு போகப்பட்டு எல்லாத்தையும் நமக்காக அவர் செஞ்சு முடிச்சிட்டார். நீங்கள் விசுவாசித்து ஜெபிச்சா போதும். பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும், ஒப்பு கொடுங்க. கண்ணீர் விட்டு அழுதா, முழங்காலில் நின்று இயேசுவின் இடத்துல கண்ணீர் விட்டு என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு சமாதானம் கொடுங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு ஜெபித்தார். அவ்வளோதான். ஒரு பெரிய சந்தோஷம். முகமே மாறிவிட்டார், முகரூபமே ஒரு பெரிய சந்தோஷமாக மாறிவிட்டு சமாதானம். அதுக்கு பிறகு நான் பார்த்தேன், ஐயா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இவன் பழைய காரியம் ஒன்று எனக்கு ஞாபகத்திலே வருவதில்லை. நான் பழைய பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சு மறந்துட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளைன்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், என் உள்ள சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது. இப்போ அந்த பாவத்தை செய்யாதபடி என்னை காத்து கொள்ளுகிறார். அதுதான் இயேசு, பாவத்தை மன்னித்து பாவத்தின் விடுதலை தருகிறவர். உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டு சொல்லார், என் மகனே மகளே, நான் உன்னை மன்னித்து உனக்கு விடுதலை தருவேன். உங்கள் பாவத்தை ஆண்டு விட்டு அறிக்கையிடணும், அவ்வளோதான். வேறு ஒன்று செய்ய தேவையில்லை. நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து வெளியில் யாருக்கும் தெரிய தேவையில்லை. இவங்களுடைய இருதயத்தை அவர் அறிவார். இருதயத்தில் இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடுங்க, நீ ஜெபிச்சாலே போதும், சமாதானம். இந்த பெண் கண்ணீர் விட்டு அழுதாள். லூக்கா 7 பார்க்க இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள். அவள் வாய் திறந்து ஒன்றுமே ஜெபிக்க முடியலை. அவளுடைய பாவத்தை கண்ணீரினால் அறிக்கையிட்டாள். நான் ஒரு விபச்சார பெண், எல்லாரும் என்னை விபச்சாரின்னு என்னை கேவலமாக பார்க்குறாங்க, எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னு இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதாள். வாய் திறந்து ஒன்றுமே ஜெபிக்கலை, கண்ணீர்னால ஜெபம் பண்ணினாள். இயேசுடைய உடைந்த உள்ளத்தை பார்த்து, மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். 48 வசனத்தில் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ. அவ்வளோதான். அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. 40 வருஷம் குடிகாரனா இருந்த ஐயாவுடைய வாழ்க்கை மாறிட்டு, இது மாதிரி எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு மாறும். சமாதானம், நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில் தருவார். இயேசு சமாதான பிரபு. அவர் தான் மெய்யான சமாதானத்தை தர முடியும். மற்றது சமாதானம் வந்த மாதிரி தெரியும், அது அந்த நேரம் அந்த பக்தியாக இருக்கும்போது, அந்த ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஜாலியாக இருக்கும்போது தெரியும், அவ்வளோதான். அது நிரந்தரம் அல்ல. அதுதான் இயேசு சொல், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்க மாட்டேன். அது நிரந்தர சமாதானம், தேவ சமாதானம். ரெண்டாவது சமாதானத்தை பாதிக்கிற இன்னொரு விஷயம், பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5 34 வசனத்தில் இயேசு ஒரு சகோதரியை பார்த்து சொல்கிறார், மகளே நீ பயப்படாத, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு அப்படின்னு இயேசு சொல்லுவது எழுதப்பட்டு இருக்கிறார். இவளுடைய சமாதானம் ஏன் பாதிக்கப்பட்டுச்சு? ஆண்டவர் இவளுக்கு சமாதானம் கொடுத்து ஏன் ஆசீர்வதிக்கிறார்? அவளுக்கு 12 வருஷம் ஒரு கொடிய வியாதி இருந்தது. 25 வசனத்தில் வாசிக்கும் ஒரு பெரும்பாடு உள்ள வியாதி. பெண்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும், பெண்களுக்கு தான் அந்த துக்கம் அந்த கஷ்டம் தெரியும். இவளுக்கு 12 வருஷம் பெரும்பாடு என்கிற ஒரு வியாதி தாக்கி பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த ஒரு பெண். எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒரு சகோதரி சொன்னாங்க, திருமணமாகி கணவன் மனைவியாக வந்திருந்தாங்க. அவர் கணவரை வச்சுக்கிட்டே இப்போ அந்த மகள் சொன்னாங்க, ஐயா நான் வயசுக்கு வந்த நாளில் இருந்து திருமணம் ஆகும் வரைக்கும் தினந்தோறும் இந்த கஷ்டப்பட்டேன், எவ்ரிடே. இல்லையா மாதத்தில் 3 நாள் தானே இந்த காரியம் தேவன் வச்சிருக்கிறாருன்னா, இல்லை எனக்கு தெரியாது, மாதத்தில் 3 நாள் தான் இப்படி இருக்குன்னு தெரியாது. எனக்கு யாரும் சொல்லலை, எங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்கல, எங்கள் வீட்டில் இருந்தவங்க சொல்லிக் கொடுக்கல. நான் போய் சொல்லி பார்த்தேன், அதெல்லாம் பெண்களுக்கு இப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்களே தவிர
இது இவ்வளோ நாளைக்குள்ளன்னு சொல்லலை. அப்போ நாள் முழுது இப்படி தான் கஷ்டப்படணும் போல நீ திருமண நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் என் மாமியார் அன்பு கூர்ந்து, இல்லை மகளே அப்படி கிடையாது, அப்போ நீ பாதிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி எனக்கு உதவி செய்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். எத்தனை வருஷம் பாருங்கள் ஒரு பெண் பட்ட கஷ்டம். அவள் சொல்லும்போதே கண்கள் கலங்கி விட்டார். அப்படி எங்கள் சொன்னாங்க, எனக்கு நல்ல கணவர், எனக்கு நல்ல மாமியார், எங்கள் அம்மா கூட என் மேலே அக்கறை காட்டலை, என்னை பற்றி நான் சொல்லும்போது கவலைப்படலை, அவங்க என்னை அவ்வளோ அன்பாக கவனித்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். இந்த மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு வியாதி, ஒரு பாதிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்குது. இதுக்கு தான் ஆண்டவர் பெண்ணாக படைச்சார். ஏன் நான் பெண்ணாக பிறந்தேன், எனக்கே இந்த வேதனை. அப்படிலாம் கஷ்டப்படுறீங்களா, கலங்குறீங்களா, ஒரு வியாதியின் வேதனை உங்களை கலங்க பண்ணுகிறதா, சமாதானத்தை இழந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை மகளே, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை சுகமாக்கி உனக்கு சமாதானமாய் வாழ வைப்பேன். 12 வருஷம் பெரும்பாடுள்ள பெண் இயேசுவை தேடி வந்து இயேசுவை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஆண்டவர் 12 சொல்கிறது கூட வெட்கம். இதை எப்படி சொல்கிறது? இயேசு கிறிஸ்து ஒரு ஆணாக இருக்கிறார், எனக்கு இப்படி பிரச்சனைன்னு எப்படி சொல்கிறது? எல்லாரும் இருப்பாங்களே, நான் தொட்டால் சுகமாயிரும். தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இயேசு என்ன சொன்னார்? மகளே, நீ பயப்படாத, நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னை தொடுறதுனால எனக்கு தீட்டெல்லாம் ஆகாது. ஏன்னா இந்த வியாதி உள்ளவங்க யாரை தொட்டாலும் அதை தீட்டு அந்த காலத்தில் அப்படி கருதப்பட்டது. அதனால இவளுக்கு பயம். ஆனால் இயேசு சொன்னார், என்னை நீ தொடுறதுனால எனக்கு தீட்டாகாது, என்னுடைய வல்லமை உன்னை குணமாக்கும், நீ சுகமாயிட்ட, இனி உனக்கு வேதனை இல்லை மகளே, சமாதானத்தோட போ, இனி உனக்கு அந்த வியாதி இல்லை, நீ நிம்மதியாருன்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினார். அதுதான் இயேசு. அதுக்காக காசு கேட்டாரா, பணம் கேட்டாரா, எனக்கு என்ன, நான் உன்னை குணமாக்கணும், எனக்கு என்ன தருவேன்னு கேட்டாரா, நீ பரிகாரம் செய்யணும் தான் கேட்டாரா? இலவசம். மெய்யான கடவுள் என்றால் இலவசமான விடுதலை, இலவசமான சுகம், இலவசமாக பாவத்திலிருந்து விடுதலை. அதுதான் மெய்யான கடவுளுக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம். அறிந்து கொள்ளுங்க, கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், ஆண்டவர் இலவசமாய் சுகம் தருகிறார். ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதிக்கிறதில்ல, கேன்சர், ஆஸ்துமா, எந்த வியாதியாக இருக்கட்டும், இன்றைக்கு இயேசு உங்களை குணமாக்கி மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தருவார். உள்ளத்தை மகிழ்ச்சியினால் நிரப்புவார். வியாதி உடைய குடும்பத்தையே பாதிக்கும். நான் 14 வயசில் வியாதிப்பட்டு ஹார்ட் எல்லாம் இறுதி வீங்கி விட்டது. வலது கால் செயலற்று நடக்க முடியாமல் ஆயிட்டேன். மருத்துவர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க. இனிமேல் மருந்தால் குணமாக்கவே முடியாது. இருதயம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டார். எலும்பும் தோலும் ஆயிட்டேன். இருதயோடைய பல்ஜாகி இருக்கும், அது தெரியும். இருதயம் நார்மலாக துடிக்காது. மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தார். சில மாதங்கள் நான் வீட்டில் படுக்கையில் இருந்தேன். என் குடும்பமே அன்றைக்கி யோசிப்பாங்க, யாருடைய முகத்தில் சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது, ஒரு நிம்மதியாக சிரித்து பேசினதே கிடையாது. வீடே ஒரு மரண வீடு போல் மாறிவிட்டது. ஏன்னா ஒரு வியாதி படுக்கை. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதா? குழந்தை வியாதிப்பட்டு விட்டார், மனைவி வியாதிப்பட்டுட்டாங்க, கணவர் வியாதிப்பட்டுட்டாங்க, தகப்பனார். அதனால் மரண வீடு போல் ஆக்கிவிட்டது. நிம்மதியே இல்லை, சந்தோஷமாக பேச முடியல, சிரிக்க முடியல, துக்கம், சமாதானமே இல்லை. வேதனையில் இருக்கிறீங்களா? இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். என்னை தேடி இயேசு வந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்தார். நான் இப்போ கிறிஸ்தவன் அல்ல. இயேசுவை வெறுத்தேன், இயேசுவை கேவலமாய் பேசினேன், அவர் கடவுளே கிடையாதுன்னு பேசினேன். ஆனால் என்னை தேடி வந்த குணமாக்கினவர் அவர் தான். எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை தொட்டு சுகமாக்கி இத்தனை வருஷம் நான் வாழ வச்சிருக்கிறார். 50 வருஷத்துக்கு மேலே நல்ல சுகத்தோடு ஆரோக்கியமாய் வாழ வைத்திருக்கிறார் இயேசு. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உங்கள் துக்கம் மாறும், உங்களுடைய சமாதானம் உள்ளத்தில் வரும், குடும்பத்தில் வரும். இயேசுவை எங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க. இந்த வியாதி படுக்கையை மாற்றுங்க. என் குழந்தையை தொட்டு குணமாக்குங்க, என் கணவரை குணமாக்குங்க. நீங்கள் செவிங்க. என் தாயார் கண்ணீர் வடித்தாங்க, இயேசுவே நீ. அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, எந்த சர்ச்சுக்கு போனதில்லை, எந்த கிறிஸ்தவ கூட்டமும் பார்த்ததில்லை. ஒரே ஒன்று தெரியும், இயேசுன்ற பெயர் தெரியும். இயேசுவே என் மகனை குணமாக்குங்க, இயேசுவே நீ கண்ணீர் வடித்தாங்க. அந்த இயேசுன்ற அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டதுனால என் மரணம் படுக்கை மாறிய குடும்பமே மகிழும்படி இயேசு செய்தார். உங்களுக்கு செய்வார். இயேசுன்னு கூப்பிடுங்க, அவ்வளோதான். அவங்க சொன்னாங்களே அந்த சகோதரி, இயேசுன்னு கூப்பிடணும். ஐயோ, இது வரைக்கும் கூப்பிட்ட பழக்கலே, நான் யாரையோ கடவுள்னு கூப்பிட்டுட்டேன், இப்போ ஏசப்பான்னு எப்படி கூப்பிட்றது? அவர் சரி கூப்பிட்டப்பாம ஏசப்பான்னு ஒரு முறை சொன்னாங்க, அவ்வளோதான். கண்ணில் கண்ணீர், தொடுதல், உள்ளத்தில் சந்தோஷம், வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டதில்ல. இயேசுன்ற அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன். ஏசப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடலாம் அவரை. நம்ம பிள்ளைகளை போல நேசிக்கிறவர்.
ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்கள், அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க. சமாதானம் உள்ளத்தில் வந்துடும். சமாதானத்தை பாதிக்கிற நோய்களை மாற்றிடுவார். மூன்றாவது பாருங்கள், யோவான் 20:19 இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசுவோடு இந்த சீஷர்கள் நினச்சாங்க, இயேசு அடக்கம் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன செய்கிறது? இயேசுவை அவருடைய மத தீவிரவாதிகள், அந்த மத தலைவர்கள் கொண்டுட்டாங்களே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எப்படி வாழப்போகிறோம்? எதிர்காலத்தை குறித்த பயம், நம்மையும் கொண்டு விடுவார்களோ என்ற பயம், கலக்கத்தில் இருக்கிறாங்க, பயந்து போய் இருக்கிறாங்க. இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அவர் வந்து ரூமுக்குள்ளே நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி அன்டு யூ. நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்தை ஜெயித்தேன். நான் சொன்னேனே, என்னை சிலுவையில் அரைஞ்சு கொல்லுவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க, 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னேனே. சொன்ன மாதிரி இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி, லட்சக்கணக்கான மக்கள் சாட்சி. இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுனால தான் இதே மாதிரி அற்புதங்கள் நடக்கிறது. இயேசு கற்பனை கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து உண்மையான ஜீவனுள்ள ஆண்டவர், பேசுகிறவர், அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இல்லை அவங்களுக்கு நடக்க இவங்களுக்கு நடக்க. அதாவது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஒரு மழை பெய்யும் போது நல்லவங்க வயலில் மட்டுமே பெய்யும். அந்த நல்லவங்கள் நிமித்தம் ஆண்டவர் மழையை கொடுக்கிறார். ஆனால் லஞ்சம் வாங்குறவனு ஊழல் பண்ணுறவனுடைய நிலத்துல இருந்தால் அந்த தண்ணீர் பாய்க்கிறார். ஆண்டவர் பட்சபாரம் பார்க்கறது இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவான சில காரியம் செய்கிறார். அதை வச்சுட்டு அவன்லாம் ரொம்ப பக்தி உள்ளவன் நல்லவனை நம்பிட முடியாது. அதே மாதிரி தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது சில காரியம் நடக்கும் இயற்கையாகவே. அதை வச்சுட்டு நம்ம நினைக்கக்கூடாது. குறிப்பாக அவர் உங்களோட பேசினாரா, உங்களை சந்திச்சாரா, அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றினாரா, உங்களுக்கு அற்புதம் நடந்ததா, யோசித்து பார்க்கணும். இப்போ இயேசு வந்து முன்னால் நிற்கிறார். அந்த சகோதரி சொன்னாங்களே, அசுத்தாவி வந்து நிற்கிது, 18 வருஷம் பில்லி சூனிய போராட்டம், அப்படி அசுத்தாவி வந்து நிற்கிது, பேசுது, பயமுறுத்துது, சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சுது. இப்போ இயேசுவை கூப்பிட்ட உடனே, இயேசு வந்த உடனே அந்த ஆவி போயிட்டு அந்த கரிய உருவம் விலகி போச்சு. இல்லை, விடுதலை பெற்றுட்டாங்கல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை சொன்னான். அவங்களுக்கு என்ன ஏதாவது முடியை பிடிச்சி அடித்து விரட்டி அதுக்கு காணி கொண்டு வா, பலி செலுத்து, ஒன்றும் கிடையாது. இயேசுவே நீ கூப்பிட்டா போதும், விடுதலை. இப்போ நீ கூப்பிட்டு பாருங்கள், இயேசுவே நீர் மரித்த உயிரோடு இருக்கிறீர், நான் விசுவாசிக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. பயம் உடைய சமாதானத்தை பாதிக்கும். பயம் பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க தூங்கவே முடியாது, 1 மணிக்கு டயர்டாக தூங்கினா தான் உண்டு. நிறைய பேருடைய தூக்கம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு, நிம்மதி இல்லை, வீட்டில் படுக்க முடியல. பயம், டிப்ரெஷன், மன அழுத்தம், அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசு, அந்த ஆவி, பயமுறுத்துகிற ஆவி, அடிமைப்படுத்துகிற ஆவி. இயேசு அதை ஜெயித்தார். சிலுவையில் அவர் மரித்த உயிரோடு எழுந்தபோது பிசாசை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். அதனால தான் இயேசுன்ற பேரை சொன்ன பிசாசு நடுங்கும், பயப்படும், விடுதலை உண்டாகும். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, பாவத்தினால உங்கள் சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், வியாதியினால் உங்கள் சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், பயத்தினால, பிசாசின் கிரியைகளினால் உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், என் மகனே மகளே, என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உனக்கு என் சமாதானத்தை தருகிறேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா? இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த ஆசீர்வாதத்தை இயேசு மட்டும்தான் தர முடியுன்றீங்க. அது எப்படி? இயேசு மட்டும்தான் நமக்காக மரித்து பரிகாரம் செய்து மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தவர். அதனால்தான் மற்றதெல்லாம் வந்து அவர் அங்கே சமாதி ஆகிட்டார், இங்கே சமாதி ஆகிட்டார், அந்த சமாதி இந்த சமாதின்னு சொல்லுவாங்க. செத்து போய் சமாதியான ஒருத்தர் எப்படி நமக்கு அற்புதம் செய்ய முடியாது? ஆவி, அசுத்த ஆவி தான் கிரியை செய்யும். மரித்தும் உயிரோடு இருக்கணும், அவர் தான் மெய்யான ஆண்டவர். அப்படி தான் நம்ம வந்து நோக்கி பார்க்கணும், விசுவாசிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க. அதனால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் உங்கள் காசு தான் விரையும், உங்கள் டைம் தான் விரையும். சும்மா போகிறதுனால சோறு சின்ன திருப்தி, அவ்வளோதான். ஆனால் மெய்யான ஒரு சமாதான சந்தோஷ விடுதலைன்னா இயேசுவால் உங்களுக்கு தர முடியும். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். ஏன் தெரியுமா? 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து
நம்முடைய பாவத்தை மன்னித்து நமக்கு சமாதானம் கொடுக்க நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற 8:17 இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். நம்முடைய நோய்கள் பலவீனத்தை கூட சிலுவையில் சுமந்தார். அதனால தான் அவர் நம்மை குணமாக்க முடிகிறாரு. அது மாத்திரம் கலாத்தியர் 3:13 இயேசு சிலுவையில் நமக்காக சாபமானார். நம்முடைய சாபத்தை தன்மையில ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் மரித்தது அவர் பரிகாரத்தை உண்டாக்கி முடிச்சிட்டார். அதனால இயேசுவினால சாபத்திலிருந்து விடுதலை. ஏசாயா 53:4 நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கத்தை எல்லாம் கூட அவர் சிலுவையில் சுமந்துட்டார். அதனால நமக்கு துக்கத்திலிருந்து பாடுகளிலிருந்து விடுதலை. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் ஏசாயா 53:5 சொல்லப்பட்டு இருக்கிறது வேதத்தில். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசுவின் மேலே வந்தது. மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அந்த எல்லா பழிகளையும் பாவ சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை அதற்கு அர்ப்பணித்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் கலாத்தியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால நமக்கு சமாதானம். அதனால் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் தேவை. சமாதானம் பாதிக்கப்பட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க. இந்த சமாதான நிம்மதியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார்.